இனிய காலை வணக்கம். ஒரு மனிதனுக்கு சோகத்தை தரக்கூடியது இந்த காசா போர் மாதிரி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கைகாலெலாம் வெடி விபத்தில் போய் கண் ரெண்டும் தெரியாத போய் உயிர் மட்டும் இருந்துக்கிட்டு காது முழுக்க செவிடாகி இப்படியான அதிர்ச்சியான சம்பவங்கள் சந்திப்பது கொடூரமானது. உயிர் மட்டும் இருக்கும், மிகப்பெரிய எதிர்காலத்தை தரக்கூடிய உடல் உறுப்புகளை செயலிழக்க வைக்கிறது. இது போர் மூலமாக நடக்கும், நோய் மூலமாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு இழப்பைத்தான் நான் சந்திச்சிருக்கேன். ஒரு பக்கம் இதய நோய், இன்னொரு பக்கம் 2 காதுக்கான செவித்திறனே கேட்க முடியாத அளவு ஊம்பு பாஷை. எங்கிட்ட பேசுகிறவங்க எழுதி காட்டுறாங்க, காது கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நான் பேச முடியுது, காது கேட்கலை. இந்த நோயை குழம்பி ஏற்கனவே எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு இது நியாயமான காலம்தான். ஏன்னா இந்த குறைபாடை எனக்கு சின்ன வயசு இருந்திருக்கு. ஆப்ரேஷன் பண்ணாங்க, மிஷின் வச்சு கேட்டுட்டு இருந்தது. இப்போ மிஷின் வச்சு கேட்டிருந்தும் கூட எலும்புகள் நரம்புகள் பலவீனம், இதயத்தோட பலவீனம் எல்லாம் கலந்து முழு செவித்திறனை பாதிச்சிருச்சு. சரி, இப்படியான நிகழ்வுகளை சந்திக்கிற மனிதன் மீண்டும் பிரபஞ்சத்தில் எப்படி வாழ்வது? தன்னம்பிக்கை போயிடும். முழுமையோடு எதிர்த்து வாழணும் பிரபஞ்சத்தை. எத்தனையோ பேர் வாழலையாங்க இந்த உலகத்தில், ஊமை செவிடு குருடு இவங்களாம் வாழலையா? அதுபோல் நீங்களும் வாழுங்களே அப்படின்னு சொல்லுவீங்களா? எப்படி? என் ஆழ்மனம் என்னை தினம் தினம் தற்கொலை செய்து கொள், தற்கொலை செய்து கொள், தற்கொலை செய்து கொள். எப்போ உனக்கு ஹார்ட் அட்டாக் முழுமையாக நீ இயற்கையாக சாகிறது, ஒரு நாளையில் பேஸ் பண்ண முடியல, இந்த பிரபஞ்சத்தை பார்க்க முடியல, சுத்தமாக காது கேட்காம ரோட்டில் நடக்க முடியல, என்னை ஓரளவு கேட்டுட்டு இருந்த காது 15 நாள் முன்னாடி அப்படின்னலாம் என்னை மண்டைக்குள்ளே சொல்லுது, கத்துது, செத்துரு செத்துரு செத்துருன்னு கத்துது, தற்கொலை பண்ணிக்கன்னு கத்துது. நான் கொஞ்சம் இந்த ஓஷோ, ரமணர், புத்தர், மகாவீர் எல்லா ஆன்மீக புத்தகம்லாம் படிச்சிருக்கிறதுனால அப்படியே எந்த ஸ்டாண்டும் எடுக்காமல் இருக்கேன். ஏன்னா தற்கொலை கூட கரெக்டாக பண்ணிக்கணும். ஏதாவது என்னென்ன பாய்ச்சிடும், திடீர்னு அரியங்க குறையுமா இருக்கிறதில்ல 100 ஒரு புது நோயை உருவாக்கிடும். வெற்றிகரமாக முடியணும் தற்கொலை கூட. சரி, இதை சொல்வதற்கான்னு கேட்டிங்கன்னா இது கூட கிடையாது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் மனிதனுக்கு. எனக்கு சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்.